இடுப்பில் வலி, காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா வலி, இல்லைன்னா நான் ரொம்ப நேரம் ஒரு நாளில் குனிஞ்சு வேலை செஞ்சு வெயிட் தூக்குனாலோ ரொம்ப பைக் ட்ராவல் பண்ணாலோ இடுப்பில் வலி வர்றது, இல்லை சிலருக்கு எந்நேரமும் வலி, இந்த மாதிரி. அப்புறம் இடுப்பில் இருக்கிற வலி காலுக்கும் வர்றது, ரொம்ப தூரம் நடந்தால் வலிக்கிறது. இந்த மாதிரி இருந்தால் இன்றைக்கி நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது என்ன டிசீஸ், அதை எப்படி தடுக்கலாம், அதை எப்படி நம்ம அதிலேருந்து வெளியில் வரலாங்கிறத சொல்லித்தரேன். இன்றைக்கி எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இடுப்பில் ஒரு எலும்பு தேய்மானமோ, இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதுனாலையோ, இல்லை நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனாலையோ இந்த மாதிரி வலி வரலாங்க. எலும்பு தேய்மானங்கிறது லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், அந்த மாதிரி. ஈவன் லம்போ சேக்கரல் ஸ்ட்ரெயின், வெறும் ஸ்ட்ரெயின்னால் கூட பெயின் வரலாம். அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்குது, டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், அப்புறம் சயாட்டிக்கானா சயாட்டிக் நரம்பு அமுத்தி அதனால் வலி வர்றது. இதனோட சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு இடுப்பில் வலி, இல்லை பெட்டெக்ஸில், தொடையில், கெண்டைக்காலில் வலி, பாதத்தில் வலி, கால் விரல் மரமரப்பு, அதை தவிர காலில் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி, காலில் நிறைய இடத்துல மரமரப்பு, உள் சைடில் வலி, அப்புறம் ஒரு ரொம்ப தூரம் நடந்தால் வலி, சிலருக்கு கொஞ்சம் தூரம் நடந்தாலே வலி, சிலருக்கு எந்நேரமும் வலி, எந்நேரமும் படுத்திருந்தாலும் உட்கார்ந்தாலும் வலி, சிலருக்கு ஹார்டான ஒர்க் பண்ணாலோ ஸ்ட்ரெஸ் ஆனாலோ பெயின், இந்த மாதிரி தான் இது இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது யூஸ்வலாக என்ன, L4, L5, S1 இதுக்கிடையில் டிஸ்க் பல்ஜாக இருக்கும், இல்லை டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இல்லை சயாட்டிக்காவாக இருக்கும். L2, L3யும் வரும், கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இது மாதிரி லம்பாரில் இருக்கிற அந்த 5ல் சேக்ரம் 5 ஃபியூஸ் ஆகி இருக்குது, அதுக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு, இதில் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இது ஏன் வருதுன்னா, சாஃப்டான மெத்தையில் படுத்தா வருது. எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, தரையில் பாய் போட்டோ, இரும்பு கட்டல், மரக்கட்டல், இது மாதிரி ஹார்டான சர்ஃபேஸில், இல்லை ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டெக்ஸ் ரப்பர், அந்த மாதிரி ஹார்டான மெத்தையில் படுத்தா வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இது ஒன்று தான் ரீசன். ஆனால் இது ஒரு சின்ன ரீசன் தான். பெரிய ரீசனே மன அழுத்தம், சோகம், கோபம், இல்லை ஃப்யூச்சர் நினச்சி பயம், இதனால் வருது. அதுக்கு என்ன, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதில் வருது. இதை தவிர என்னென்னா, 2 வீலர் அதிகமாக ஓட்டுறதும், ஷாக் அப்சார்பர் சரியில்லாத 2 வீலர் ஓட்டுறதும் ரொம்ப ரொம்ப வருது. இதை தவிர என்னன்னு கேட்டால், குனிஞ்சு வேலை செய்கிறது, வெயிட் தூக்குறதுலேயும் ஓரளவுக்கு வந்துடுது. அப்புறம் ரொம்ப போஸ்டர், சிட்டிங் போஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் போஸ்டர்னால் உட்கார்ற விதத்தை தப்பாக வைக்கிறதுலேயும் ரொம்ப வருது. அப்புறம் ஏஜ் ரிலேட்டட், அப்புறம் டயட்னால், குக்கரில் சமைக்கிறது, அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் மண் சட்டி, சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறது, இது வர்றதை தடுக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் இது உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, வராமல் அப்புறம் ஓவர் எக்ஸசைஸ், ரொம்ப ஃபிட்னஸ் சென்டர் போய் ஓவராக பண்ணுறது, யோகா போய் ஓவராக பண்ணுறது, திடீர்னு ரொம்ப நடக்க ஆரம்பிக்கிறது, திடீர்னு ஜாக் பண்ண ஆரம்பிக்கிறது, திடீர்னு விளையாட ஆரம்பிக்கிறது, ஸ்போர்ட்ஸ்குள்ளே போகிறது, திடீர்னு ஒரு டான்ஸுக்கு போகிறது, ஜும்பா போகிறது, இது மாதிரி ஏதாச்சும் ஒன்றில், அதெல்லாம் நல்ல விஷயந்தான். பட் அது இவங்க திடீர்னு போகிறது, திடீர்னு அதிகமாக பண்ணுறது, எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் போகிறது, இதனால எல்லாம் கூட வருது. ஸோ இதிலேருந்து எப்படி தடுக்கலான்னா, இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது. இன்றைக்கி நான் முக்கியமான பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அது உங்களை இதிலேருந்து தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். இப்போ இந்த மாதிரி படுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைடில் கை ஊனி தான் படுக்கணும். எப்போ படுத்தாலும் சைடில் இப்படி படுத்து பொறுமையாக படுத்து இப்படி தான் பேக் பெயின் பேஷண்ட்ஸ் படுக்கணும். படுத்துட்டு என்ன பண்ணணுன்னா, வலது காலை கொஞ்சமாக மடக்கணும். சரிங்களா? வலது காலை கொஞ்சமாக மடக்கி, அப்புறம் இடது காலை மடக்கி, இது பெட்டெக்ஸ் வரைக்கும் தொடக்கூடாது. ஓரளவுக்கு மிட் ரேஞ்சு, மிட்டை விட கொஞ்சம் கம்மியாக மடக்கி, இடுப்பை இந்த மாதிரி 1 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3
1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 3 தடவை செஞ்சு காட்டினேன். இந்த மாதிரி 7 தடவை செய்யணும். அது ஒரு செட்டு, முடிஞ்சால் 3 செட்டு 21 தடவை செய்யலாம். கால் வந்து 2 ஷோல்டர் அளவுக்கு தான் அகலமாக இருக்கணும். ரொம்ப இப்படி ஒட்டி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். அண்டு இந்த அளவுக்கு மடக்கி இருக்கணும். இந்த அளவுக்கு இடுப்பை தூக்கி இப்படி செய்யணும். சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு காலை வலது காலை நீட்டி அப்புறம் இடது காலை நீட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக படுத்திருந்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கணும். உடனே எந்திரிக்கக்கூடாது. எந்திரிக்கிறப்போ ஒரு சைடு திரும்பி பார்த்துக்கோங்க. திரும்பி எப்போவுமே இப்படி கையை ஊனி, பேக் பெயின் பேஷண்ட் கையில் தான் வெயிட் இறங்கணும். கையை ஊனி தான் எந்திரிக்கணும். சரிங்களா? அப்படியே நேராக எந்திரிக்கக்கூடாது. அப்புறம் ரொம்ப டூ வீலர் அதிகமாக ஓட்டுறது, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஓவர் ஒர்க் லோடு, இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு ரெஸ்ட்டுங்கிறது அதிகமாக இருக்க வேணும். அண்டு எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி க்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸசைஸ் தானான்ட்டு போய் இஷ்டத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. அதிகமாகி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிற அளவுக்கோ இல்லை நடக்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டமாகிற அளவுக்கோ ஆயிரும். கரெக்டாக இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் தான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். லம்போசைக்கிள் மசில்ஸையும் சயாட்டிக் நர்வ் போகிற இடத்துல இருக்க மசில்ஸையும் ஸ்ட்ரென்த் பண்ணணும். குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் இதெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுல தான் உங்களுக்கு க்யூரே அடங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.